இது மட்டும் தானே? இது கூட ஏதாவது பொருள் நிறைய இருக்கு. அதெல்லாம் யார் காட்டுவா? இதெல்லாம் கூடவா பார்க்கணும்? ஆமா, பார்க்க வேணாவா? ஐயே, இதை பார்த்து என்ன பண்ண போறீங்க? என்ன வச்சுன்னு தெரிய வேணாவா? அப்புறம் இதை போய் நான் யார் வீட்டு கொடுத்து அவங்க வீட்டுல கொடுத்ததுக்கு அப்புறம் பிரிச்சு பார்த்துட்டா வர முடியும்? காட்டு. சரி சரி, காட்டுற ஒரே நிமிஷம் இருங்க. இது சாக்லேட் பேக்ஸு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. அப்புறம் இது ஒரு வகையான சாக்லேட் மூட்டை. நல்லா இருக்கு கூட. இந்தாங்க. இதை பிடி. தாங்க. இது ஒரு பிஸ்கெட். இதுவும் ஒரு வகையான சாக்லேட். இது ஒரு வகையான பிஸ்கெட். எல்லாம் பிரிச்சு சாப்பிடலாம். பிச்சிடும் பிச்சு பேக் பண்ணி வச்சிருக்க. எது சாப்பிடணுமா? விடுங்க, இங்க எல்லா சாக்லேட்டும் ஒரு கள்ளி தரேன். அழகா கட்டி வச்சதை பிரிக்கணும்ன்றீங்க. சாக்லேட் தர மாட்டியாடி? இவ்வளோ வேணா தரேன். பின்னாடி அட்டை போட்டுட்டு வந்து எடுத்து தரேன். ஆல்ரெடி பேக் பண்ணதை பிரிக்கணும்ன்றீங்க. திருப்பி இதை பேக் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சரி சரி, தெரியாம ஆசைப்பட்டுட்டேன், விடு. அவ்வளவுதானா? இங்க இருக்கு நட்ஸ் புக்கே. டேய், நிஜமா சூப்பரா இருக்கு நட்ஸ் புக்கே. ஏய், நிஜமாவே எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. நைஸ் டாடி. இதுல இன்னொன்னு இருக்கு பாருங்க. என்னடி பொட்டல மாதிரி? அதுவும் ஒரு வகையான மாடல் தான். நல்லா இருக்கா? பிரத்தியமா வைக்க போற? ஒரு வகை மாடல் மாமா. அவ்வளவுதான், இத்தனை மாடல் தான் பண்ணேன். நிஜமாவே சூப்பரா இருக்கு. இது எப்படி பண்ண போற? ஒவ்வொன்றுத்துல இது தோணுது அப்படி வைக்க போறேன் சித்தி. ஒரு நட்ஸ், ஒரு பிஸ்கெட்டு, ஒரு சாக்லேட்டு, கிஃப்ட், அப்படி. சரி சரி, சூப்பர் ஐடியா தான். சரி, எனக்கு இந்த கலசமும் பிடிச்சிருக்கு, வேலும் அந்த மயிலும் பிடிச்சிருக்கு, குங்குமம் பண்ணையும் பிடிச்சிருக்கு. சரி, அதுக்கு இந்த மூணு எனக்கு எடுத்து வைடி. ஏன் மூணு உங்களுக்கு எடுத்து வைக்கணும்? ஆமா, நான் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், எனக்கு கிஃப்ட் வேணாம். தோடா, இது உங்களுக்குலாம் கிடையாது. பாரு, நாங்க 5 பேர் வந்திருக்கோம். நானு, என் புருஷன், என் பசங்கன்ட்டு. ஓனா போட்டு 3 கேக்குறேன். எனக்கு ஒண்ணு, என் புருஷனுக்கு ஒண்ணு, என் பசங்க 3த்துக்கும் சேர்த்து ஒண்ணு. பாரு எவ்வளவு பின்னமே நடந்துக்கிறேன். ஒழுங்கா 3 விதமா இருக்கிறத அப்படியே தோரம் கட்டுவே. எனக்கு 3 வேணும். ஆசை கூடு. எந்த கடையில வாங்கணும் அந்த கடையில உனக்கு ஆர்டர் பண்ணி தரேன். வீட்டுக்கே வந்துடும். உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், கிஃப்ட் எல்லாம் போக மாட்டேமா, சொல்லிட்டேன். தோடா. தர மாட்டேன். ஏய், இவ்வளவு செலவு தேவையடி உனக்கு? என்னம்மா பொண்ணு இப்படியே சில போய் பர்சனலா தீட்டிட்டா போல இருக்கு. அட இருங்க, ஃபர்ஸ்ட் என் பஞ்சாயத்து முடியட்டும். அதெல்லாம் முடியாது, தரமாட்டேன். நீ ரொம்ப பண்ற, அப்புறம் பாத்துக்கிறேன். ஒண்ணு தரமாட்டேன்னு சொல்லிட்டல்ல, உன்னை பாத்துக்க. அதெல்லாம் பாத்துக்கோங்க. நீங்க கடனா வச்சுக்கோங்க, நான் கடனை அடைக்கிறேன். நான் கடனை வச்சுக்கணும். அதான் நான் செலவு போடுறதுக்கு சொல்லி காட்டிட்டீங்கல்ல, எனக்கு எதுக்கு அடுத்தவங்க காசு? நான் கடனை அடைக்கிறேன். ஓ, கடனா? ஏன் காசுல எடுத்து கொடுக்க மாட்டாங்க? அப்ப நான் சம்பாதிக்கிறது குப்பை தொட்டில போடுறதுக்கா? கடனை ஒருத்தருக்கு வச்சு பாரு, அப்புறம் சமாதானப்படுத்திக்கலாம். ஓ, கடன் எத்தனை மாசத்துல அடிப்பீங்க? ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. இப்போ நான் வேலைக்கா போறேன். இப்போதான் ஆன்லைன் டியூஷன் பார்க்குறேன். என் பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்கும் எனக்கு காசு தேவைப்படுது இல்லை? பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்கு காசு தேவைப்படுதா? இது என்ன வெறுப்பே தரவா? அப்ப நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன்? ஐயோ, புடவெல்லாம் கட்டின யோசிப்பேன். அதனால ஆன்லைன் டியூஷன்ல 2 ஓகே ஆயிடுச்சு. இன்னொரு 2 பார்க்குறேன். இப்போ நீங்கள் வேறு பேசிட்டீங்கல்ல, இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா 2-3 பார்க்குறேன். அதுக்கேற்ற டைம் அலாட்மெண்ட் பண்ணிட்டு அதில் வர சேலரியை உங்களுக்கு கொடுக்குறேன். பத்ததுக்கு வீட்டுக்குள்ளே இனிமேல் கிளினிக் போடலான் இருக்கு. இனிமேல் தான் நான் வைத்தியம் பார்க்கலாம்ல, அதனால ஒரு 2 hours போடலான் இருக்கேன். அதுலயும் சம்பாரிச்சு கொடுக்குறேன். என்னவோ சேவை அப்படி இப்படி சொன்ன மாதிரி ஞாபகம். எனக்கு நிரந்தரமா ஒரு வருமானம் வந்திருந்தா மீதி எல்லாம் நான் சர்வீஸா பண்ணியிருப்பேன். இப்ப நான் படிக்கிற பொண்ணு தானே, எனக்கு ஏது வருமானம்? இப்போ ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற மாதிரி இருந்தா ஹாஸ்பிட்டல் வேலை செய்யற சேலரி எனக்கு போதும், அது என் சேலரி. இந்த மாதிரி கிளினிக் பார்க்கறது, ஹெல்ப் கேட்டு வரவங்களுக்கு செய்யறது, அதை நான் ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்டா பண்ணியிருப்பேன். இப்போ என்னால் அப்படி பண்ண முடியாதுல்ல. எனக்கு காசு தேவைப்படுது, கடங்காரியா வேற இருக்கு, என்ன கடன் அடைக்கணும்ல. கடங்காரி? 6 மாசத்துல உங்க 2 பேர் கடனையும் அடைச்சிடுறேன் எப்படியாவது. இல்ல மாசம் மாசம் வாங்கிக்கிறீங்கனால ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 6 மாசத்துக்குள்ள உங்க கடனை நான் அடைச்சிருவேன். விளையாட்டா சொன்னோம். தேவையில்லை சொல்லி காட்டிட்டீங்கல்ல. எங்க அண்ணனுக்கு நான் செஞ்சதாவே இருக்கட்டும், யாரோட தெய்வம் எனக்கு தேவையில்லை. அதுல இந்த காசு தானே, அதுவும் நான் போட்டதாவே இருக்கட்டும். நான் என்ன பண்ணட்டும், இப்போ கொஞ்சம் செலவு அதிகமாயிடுச்சு, ஃபேர்வெல் கான்வெகேஷன் அப்படி இப்படின்னு. அதனால என்னால் இதுக்காக சேர்த்து வைக்க முடியல, இல்லைன்னா நான் சேர்த்து வச்சிருந்திருப்பேன்.
என் காசை போட்டு எங்க அண்ணனுக்கு வாங்கியிருப்பேன். அடுத்தவங்க சொல்லி காட்டுற மாதிரி நடந்திருக்காது. டேய் என்ன அடுத்தவங்கன்ற? அவனுக்கு செஞ்சதுக்காக தான் ஃபீல் பண்ணேன். தேவையில்லை. எங்க அண்ணனுக்கு செஞ்சதை சொல்லி காட்ட வந்துட்டீங்கல்ல, தேவையில்லை. கடன் அடைச்சிட்டு உங்ககிட்ட பேசிக்கிறேன். வாயாடி வாயில பாரு. இல்லை டாடி, யூடியூப் ரூட்டஸா மாறினீங்கல்ல. யாரு மேல பெரிய தப்பு சொல்றாரு? ஆமா, முத்துக்குள்ள குத்திட்டீங்க ப்ரூட்டஸ் மாதிரியே. இடி அப்படி சொல்லாத. சரிடி, நீங்க வம்பழுதுட்டு இருப்பீங்க, நீங்க அப்பா பொண்ணு வம்பழுதுட்டீங்க, நாங்க கிளம்புறோம். எங்கம்மா? பலகாரத்துக்கு. ஆமாண்டி. சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. யோசிச்சு எடுத்து வை, நான் அப்புறம் பேசிக்கிறேன். மற்றவங்க எல்லாம் பஞ்சாயத்து முடியல நாங்க இங்கதான் இருப்போம். சரி இருங்க. என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றீங்கன்னு தெரியாது. என்ன இப்ப நான் என்ன பண்றேன்? கத்துறீங்க. இப்படிதான் பேசுவேன். ஏன் வந்தீங்கன்னு தானே கேட்டு அதுக்கு இப்படி கத்துவீங்களா? நீங்க உட்கார தானே வந்தது தப்பு. அப்பா மாமா டாடி எல்லாம் இருக்காங்க, இதுக்கு இப்படி கத்துறீங்க? என்ன 2 பேரும் போதுமா? ஏன்டா வீரா, ஏன் குழந்தைகிட்ட இப்படி கத்துற? நான் உதவி பண்ண வேணாமா? நான் வந்து உட்கார கூட நான் போகணுமா? அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? கூட ஹெல்ப் பண்றதுன்னு சொல்றேன், கேட்கல என்ன பண்ண சொல்றீங்க? ஏன்டா உன் அத்தை தான் ஹெல்ப் பண்ணட்டுமே. அப்படி இல்லை மாமா, இது என் அண்ணாக்கு பண்றது. உன் அண்ணா பண்றதுதான், யாரு இல்லைன்னா கூட ஹெல்ப் பண்றதுல என்ன இருக்கு? அதானே, அவனை சேர்ந்து பண்ணட்டுமே, அவன் ஃப்ரெண்டு தானே. அதெல்லாம் முடியாது. சரி, இப்போ உனக்கு அவன் எதுவும் பேக் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அவள் தானே. ஒரு பொருளை தேடி எடுக்கிறல, அந்த பொருளுக்கு அதை எடுத்து கொடுக்கட்டும். வைக்கிறது, அடுக்கிறது, பேக் பண்ணுறது நீ பண்ணு. எந்தெந்த டப்பால் என்னென்ன இருக்கோ அதை அவன் எடுத்து கொடுக்கட்டும். நீ தேடி தேடி எடுக்கிறல்ல, அதை அவன் செய்யட்டும். இல்ல, இன்னும் ஆசைப்படுறான்ல, விட்டு கொடுத்துரு. சரி, விட்டு கொடுத்துட்றேன். கேட்டோம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த விஷயத்த நீங்க 2 பேர் சேர்ந்து செய்யுங்க, புரியுதா? உங்களுக்குள்ள 3வது மனுஷங்க தேவையில்லை. ஆனா நீங்க 2 பேர் சேர்ந்து செய்யுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சொல்றது புரிஞ்சது இல்ல? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மச்சான். புரிஞ்சுதுப்பா, புரிஞ்சுது மாமா. அப்படியே செய்கிறேன். சரி, சந்தோஷமா வேலையை பாருங்க, அடிச்சு பிடிச்சி கூட வேலை பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சதுல? ஓகே. வாமா, என்ன இந்த பக்கம்? ஏதோ பொருள் பேக் பண்றாங்களாமே, ஆஹா கீழே பேசிட்டு இருந்தாங்களா, அது என்னன்னு பாக்கலான்ட்டு வந்தேன். சரி பாருங்க. ஓகேம்மா, நீங்க வந்து கூட திரும்பி பார்த்துன்னு இருக்கீங்கன்னா தானே இருக்கேன், இருக்கு அவளுக்கு. எப்படி பார்த்துட்டு இருக்கான் பாரு, அப்பா இருக்கான், மாமா இருக்கான். என்னம்மா என்ன பண்ற? மம்மி விடமே. அதுக்கிட்டோம் அவங்க வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். சரி, எனக்கு ஒன்றும் இல்லை, திரும்ப. ஏன் திரும்பி உங்க கை எங்க இருக்கு நான் காட்டி கொடுக்கறதுக்கா? பிச்சு போடுவேன். கை இருங்க, நான் திரும்புறேன். என்னால முடியாது. உனதான் கூப்பிடுறேன். இங்க விளையாடாதீங்க. என்னால முடியாது. ப்ளீஸ். சரி, திரும்பிக்கும். சொல்லுங்க. பொருள் பேக் பண்ற, அது பேக் பண்றாங்க, ஆனா அதெல்லாம் பண்ற மாதிரியே தெரியலையே. என்னவோ அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. உங்களை வச்சுக்கிட்டு அவளே இப்பதான் சமாதானம் என்ன பார்த்தா. அது பிடிக்காது உங்களுக்கு தான் இந்த வயிற்று வச்சலும். இப்பதான் கிட்ட வரவே விட்டா. இவங்க இருந்து கிட்ட இருக்கிறதே எனக்கு பெரிய விஷயம். அதுல அவ அமைதியா இருக்கிறது, இவ்வளவு இருக்கிறதே சந்தோஷப்பட்டேன். கிடைக்கிறதுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் முக்கியம் ஒட்டுக்கேடு போல கோவம் இருக்கு. என்ன பேசுற? இங்கதான் இருக்கீங்களா? இவ்வளவு நாள் புருஷன் இருக்கிறத கூட கவனிக்கல நீ. இல்லங்க, அது வந்து பேக் பண்றவ பேக் பண்ணாம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்து. உன் பையன் தான் எடுத்து குத்து உதவி பண்ணிட்டு இருக்கான், அதனால அவங்ககிட்ட ஏதாவது கேட்டிருப்பா. இது ஒரு குத்தமா? பார்த்தா கேட்ட மாதிரி இல்லைங்க. என்னைக்குதான் எது தெரிஞ்சிருக்கு? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, பொருள் ஏதோ வெளியில வந்திருக்குனாங்க, அதை பார்க்க வந்தோம். தங்கமே, அதை காட்டி விடு, பார்த்துட்டு கிளம்பட்டும். நீங்க எப்படி பேசுறீங்க? அதை எடுத்து கூடுறா. சரிங்க மாமா. கீழே தான் இருந்ததா, தெரிஞ்சு அப்படியே பாக்கெட்ல போட்டுருப்பாங்க. சரியா, அண்ணனுக்கு வெளியில பரிசா பாருங்க, இப்படிலாம் இழைப்பாங்க போல. உங்க பொண்ணு சந்தோஷமா காசு தராங்க, அதுதான் எனக்கு புரியல. இவங்க அம்மாக்காரி அவளை எவ்வளவு பிரெயின் வாஷ் பண்றேன், என் பிள்ளைக்கு தானேன்றாங்க அவளும். எல்லாரையும் மயக்கி வச்சிருக்காது. அந்த மயக்க மாதிரி உன் பொண்ணுக்கு கிடையவே கிடையாது. வந்தாலும் சொன்னா, என் சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு ஒரு முழம் பூக்கு, ஒன்னு ஒரு முழம் பூ வச்சா சொத்தை எழுதி வைப்பானோ. இதெல்லாம் எங்க தப்பி அடிச்சுக்கிறது? அவங்க வைத்தறிச்சலா இருக்கு. ஆமா, என்னென்னோ பண்ணி பார்த்தோமே, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. குத்துக்கலாட்டு என்ன இருக்கிறாள், அது எப்படி உரசிக்கிட்டு இருக்கான்னு கடுப்பா இருக்கு. அவங்க யாருக்கும் அது தப்பா தெரியல, அப்படி புரிப்பாதான் இருக்கானுங்க. அது என்னவோ சரிதான். இவங்க கூட இவ்வளவு பணக்காரன் வந்தானுங்க, ஒருத்தனை திரும்பி பார்த்தாலுங்க. என்னவோ சரிதான், அப்போ கூட்டு வந்தது நாக்கடக்காரன் தான். அவன் இவங்களை விட 2, 3, 4 மடங்கு பணக்காரன். ஏங்க அந்த அரசியல் பையனை விட்டுட்டீங்களே. அவனை சொல்லு,
அவன் இந்திய வரிசையில பணக்காரனா இருக்கிறான். பிரிந்து கூட பார்க்க மாட்டேன்ட்டால. இப்படிதான் பிரிக்கிறதோ. எல்லாம் புடவை கட்டினுக்குதுங்க. ஆமாங்க, தெரியல, எல்லா படம் கட்டிட்டு இருக்குங்க. அதே புடவை கட்டி கூட்டு நீங்க விடு. சரிங்க. புரியுதுல்ல, அழகாக கட்டி விடும். புரிஞ்சதுங்க. பூ பிடிக்கும், மொரட்டு பிடிக்கும், அது திருந்தாத ஜென்மம். அதுக்கு ஒன்றும் பண்ண துப்பு இல்லை. ஏங்க ரொம்ப பேசாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ எத்தனை புடவை குத்தாள் ரீமா கொண்டு அவளுக்கு ஒண்ணுன்ட்டு உங்க பொண்ணு ஒன்னே வாங்கிக்கிச்சே. ஆனா ரீமா கட்டிட்டா, இது இன்னும் கட்டல, அவ்வளவுதான். என்ன சொல்ற? ஆமாங்க, இன்னைக்கு எல்லாம் புடவை கட்டுறோம் இந்தாங்கன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துருங்க. சரி சரி, பார்த்து கட்டி விடு. புரியுதுல்ல? புரியுதுங்க. அப்படியே அமைக்கிறோம், பேக்கெட்ல வச்சிருவோம். பாரு என்ன பாய் ஆ பார்க்க சொல்றா? ஆ ஆ அட திருட்டு பயில இருடமான உனக்கு இருக்கு. இந்தாமா வச்சுட்டோம், நல்லா இருக்கு. ஆ ஆமா அங்கிள், உங்க பாக்கெட்ல வச்சிங்களே, அது எங்களோட இது, அதை கொஞ்சம் வச்சிடுறீங்களா? நான் என்னம்மா வச்சேன்? ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு நாங்க வச்ச வெள்ளி பொருள் தான், 2 தான் இங்க இருக்கு பாருங்க. உங்க 3 பேர்கிட்டயும் கொடுத்தா அவங்க 2 பேர் வச்சுட்டாங்க, நீங்க வைக்கலையே. அம்மா என்ன சொல்றீங்க? அம்மா என்ன விளையாட்டுறியா? என் பேர் என்ன பழி போடுற? பழிலாம் போடல அங்கிள், உங்க பாக்கெட்ல வச்சுங்க பாருங்க, நான் இப்பதான் பார்த்தேன். வச்ச பார்த்துட்டாளா? என் பாக்கெட்லயா? ஆமா, இதோ இருக்குது. சாரிம்மா, நான் கர்ச்சீஃபும் நினைச்சு வச்சுட்டேன். ஐயா, இந்த ஆள் இவ்வளவு கேவலமானவனா? என்னடி இவ்வளவு மானம் கிட்ட போய் தெரியலாம்? என்னடா இந்த ஆளு? இதெல்லாம் ஒரு விஷயமா? இதை விட அல்பம் அவன். அப்படி கொடுத்துட்டோம். என்னண்ணா? இல்ல கர்ச்சீஃப் இருந்துச்சுமா, அதுன்னு நினைச்சு அது கூட இதை சேர்த்து வச்சிருக்கோமா? எனக்கு தெரியலமா. சேச்சே, நான் ஏன்னா உன்னை சந்தேகப்பட போறேன்? நீ இப்பேற்பட்ட சுத்தமானவன் எனக்கு தெரியாதா? நீ தங்கம் தான். உலகத்திலே கேடுகிட்ட அழகி அவன் தான், அவன் தங்கமா. என்னடா பண்றது, இந்த கருமத்தை நம்ம காதுல வாங்கிக்கணும். ஆமாண்டா, ரொம்ப கடுப்பா இருக்கு. இவ ஏன் தான் இவ்வளவு கீழ்த்தரமா இருக்கானு தெரியல. ஏதாவது எப்படி இருந்தா தெரியுமா? ஃபீலிங்கா இருக்கோ? வலிக்குதுங்க. சும்மா மூச்சு கிள்ளிக்கிட்டே இருக்கீங்க. அது என் இடுப்பு, நான் என்ன பண்ணுவேன்? அதை கேட்கற உரிமை யாருக்கும் இல்லை. தோடா நான் சொன்னதுதான், அது ஃபுல்லா எனக்கு தான் சொந்தம், தெரியும்ல. சாமி, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, நான் வரல. இப்படி கூட என்கிட்ட பேசிடாது. ஏமா? அப்ப பத்திராது, என்ன கண் கெட்டு போயிடும். நாங்க கொடுத்துட்டோம், நாங்க கிளம்புறோம். கர்ச்சி சைஸ ஒன்னாக்கு கொடுத்துட்டோம்லம்மா, சும்மா எங்க பேச வச்சுக்காது. கிளம்புங்க. சரிங்க, கொஞ்சம் கடைக்கு போற வேலை இருக்கு. இல்லைன்னா தயவு செஞ்சு கிளம்ப போதும். சீக்கிரம் கூப்பிட்டு வந்து அதை விடு. ஈஸ்வரத்துக்கு சண்டையாவது வரணும் இன்னைக்கு, புரியுதா? முட்டை ஒண்ணு திட்டு தெரியாதா உனக்கு? என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு, அல்பமா இருக்கு. ஒண்ணு அட்டைப்பட்டியை மூடி வச்சு உள்ள இருக்க பொருளையே தேடி இருக்கணும். ஒண்ணு துப்பு இருக்குதா, அப்படியே டப்பாவோட தூக்குற. டப்பா மூடி வச்சா நம்ம போனதுக்கு முகம் திறந்து பார்த்திருக்கோம். உனக்கு சந்தேகப்பட்டிருந்தா ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கலாம். டப்பாவை இங்க வச்சுட்டு டப்பாவோட தூக்குற முட்டை. போய் தொலை, ஒண்ணு தூக்கலாக்கி தத்துறோம். தண்டம் போ. மட்டும் மரியாதையே இல்லை உனக்கு. இவர் ரொம்ப வாழ வச்சுட்டாரு, ஒரு மரியாதை கொடுக்கறதுக்கு. நீ வாழ வைக்கிற லட்சத்துக்கு இன்னும் அசிங்கமா கேட்கப்ப. பாத்துக்கிறேன், எல்லாத்துக்கும் கம்மி தானே. இருந்தாலும் சொல்றேன் கலி, அவன் செம்ம கேடி, செம்ம ஃப்ராடு. நம்ம கண்ணு எதுக்கு ஒரு சூப்பர் ஆட்டை போடுறாரு? நான் கூட எதிர்பார்க்கலப்பா. விவரம் போல. பார்த்தா நான் கூட பார்த்தது இல்லை. சரி, எதுக்கு அந்த டாபிக் விடுங்க. எப்படி விட முடியும்? அதெல்லாம் விடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த வேலையை பார்க்கலாமா? எனக்கு வேலை இருக்கு, புரிஞ்சதுல? சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. That's my boy. நான் புடவை கொடுத்தேன், ஆனா நான் இந்த புடவை கொடுக்கலையே. யாருக்கு? சிவாக்கும் ரீமாக்கும் நான் அந்த புடவை கொடுத்தேன். ரீமா நான் கொடுத்த புடவை தான் கட்டிட்டு இருக்கா. சிவா வாங்கினா, ஆனா அவ கட்டிட்டு இருக்க புடவை நான் கொடுக்கலையே. அந்த புடவை உங்களுக்கு தான், உங்க கையில இருந்துச்சு, நான் பார்த்தேனே. உனக்கு காட்டன் புடவை தான் கொடுத்தேன். காட்டன் புடவை தானே? ஆமா, அது காட்டன் புடவை தான். அதே அவன் அந்த லட்சத்துல கட்டியிருக்கா. அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹாட்டா கட்டிட்டு வந்திருக்கா, அதை போய் இந்த லட்சம் கட்டுறீங்க? ஓ, இதுக்கு பேர் தான் ஹாட்டா கட்டுறா? சாரி, எனக்கு தெரியாது. கட்ட தெரியாம சுத்திட்டு வந்தான்னு நினைச்சேன். இருந்தாலும் சொல்றேன், இவ்வளவு ஓட்டக்கூடாது. சீரியஸாவே ஏதோ ஒரு புடவைய தெரியாம என்ன சொல்றது, ரொம்ப சுத்திட்டு வந்திருக்கான்னு தான் நினைச்சேன். இந்த மாதிரி புடவெல்லாம் கிளாமரஸ்க்கு சூட் ஆகாதுன்னு அவளுக்கு தெரியல, வேற ஒன்றும் இல்லை. அதனால அவ ரொமான்டிக் செக்ஸின்னு நினைக்கிறது நமக்கு மொக்கையா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஓ, இது அப்படியோ? ஆமா, அப்படிதான். அத்தா, என்ன பண்றீங்க? இந்த மாதிரி கேவலமான மாடுலேஷன் எல்லாம் பேச மாட்டாளா? அதுக்கு பேர் ரொமான்ஸ். ஓ, ரொமான்ஸ் கத்துக்க. வர மாப்பிள்ளைங்கிட்ட அப்படி பேசினாதான் ஓகே ஆகும்.
எவனா எனக்கு ஓகே ஆக தேவையில்ல. இப்படி பேசினாதான் ஒருத்த ஓகே ஆவானா, எனக்கு அப்படி ஒருத்த ஓகேவே ஆக தேவையில்ல. சொல்லல கேர்ள் கூட சேர்ந்து இவ கெட்டு போயிட்டா. பாரு மாப்பிள்ள ஓகே ஆகலாம், அவ பேசுற மாதிரி மாடலேஷன்லேயே பேசு. வருமோ கம்யூனிட்டி அம்மே விருப்பத்துறா, அப்புறம் நான் வேண்டதை பார்த்துருவேன். பாருங்க அவன் மட்டும் இல்ல, புரியுதுல்ல? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு அவன் மட்டும் தான் தெரியறா. தெரியும் எனக்கு அப்பவே உங்க கண்ணுக்கு அவன் மட்டும் தான் தெரியுவான். ஏய் நான் அப்படி சொல்லல. தெரியும் அவுட்டோர் வந்தாலும் உங்க நினைப்பு ஃபுல்லா அவ கிட்டதான் இருக்கும், எனக்கு தெரியும். ஏய் நான் அது மாதிரிலாம் சொல்லல. நான் நான் சொல்ல வந்தது இன்னும் உங்க ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டார் போல. பாவம் என் நாத்தோட பிளான் தெரியாம அப்பா வாய்ப்புல மாட்டிக்கிச்சு. இந்த சாக்கை வச்சு நாத்து கட் பண்ண விட பாக்குது. வாய்ப்புல கொண்டாட்டி ஏதோ பிளாஷ்பேக்குள்ள போயிட்டா, இத்தோட நம்மள வெறுத்துருவா அப்படின்னு பயந்து நடுங்க போது சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட போகுது. இந்த பிளானிங் நல்லாதான் இருக்கு. இந்த மாதிரி பிளானிங்லாம் நாத்துக்கிட்ட விதவிதமா இருக்கும். அது என்னவோ சரிதான். ஏய் விருப்பத்தாத. தெரியும் உங்களை பத்தி எனக்கு தெரியும். அப்ப நீங்க மறக்கல, அத தெரியுது. அதனாலதான் ஃபோக்கஸ் ஃபுல்லா அவகிட்ட இருக்குல்ல. போங்க அங்கேயே போங்கன்ட்டு. ஏய் நான் அவன் மட்டும் தெரியலான்னு சொன்னது வந்து கோவத்துல மட்டும்தான். ப்ளீஸ் ப்ளீஸ் நான் வேற வந்து டபுள் மீனிங்காகவும் தப்பாகவும் எதுவும் யோசிக்கல. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். தேவையில்ல, புரிஞ்சிடுச்சு. குட்டி 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 கோமா திரும்பாது. இங்கே பாருங்க பாருங்க குட்டிமா குட்டிமா இங்கே பாருமா. சாரி 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 நான் பார்க்க மாட்டேன், எதுவும் கேட்க மாட்டேன், எதுவும் சொல்ல மாட்டேன். நமக்கு அந்த டாப்பிக்கே வேண்டாம். அப்படி ரெண்டு கேரக்டர் இருந்தது நான் மறந்துடுறேன். யாவா தப்பிச்சேன். இல்லைன்னா அவளை பழி வாங்குறட்டு ஏமானத்தை வாங்கிடுவாரு எல்லாரும் மாதிரியும். இதுவும் நமக்கு ஒரு நல்லதுதான். அதான் உங்க தான் ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஏதாவது தரணுமா? வேற வேற கிட்ட நேரத்தில் வெறுப்பேற்றிட்டு இருக்கா. என் ஃப்ரெண்டாக ஏதோ கதறிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுல இது வேற. அது வேற வெறுப்பேற்றுது. அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படியே பேசிட்டோம். அவளே இம்ப்ரெஸ் பண்ண கூட ஒழுங்கா பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதுக்கு பேச்சை கேட்கறதுனால சொல்றதுன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து இப்படி முறைக்கிறேன். இல்லை இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் உண்மையை தான் சொன்னேன். என்ன உண்மை? நிஜமாவே அவ எத்தனை பேரை பேசி கால் பண்ணி ஏமாத்திருக்கா. அதுக்கு அப்போ அவளுக்கு அந்த டெக்னிக் தெரியுது. அப்படி இருக்கும்போது அவளே அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி அவளே ஜெயிச்சிடலாமே. எதுக்கு தேவையில்லாதவங்களோட ஹெல்ப்பு அப்படின்னு சொல்ல வரேன். ஓ சரி சரி. இது நான் பேக் பண்ற கிஃப்ட். எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. நான் ஒன்றும் கேட்கல, ஏன் அத்தானை தான் கேட்டேன். அவர் வந்தது எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஸோ எனக்கு உன் ஹெல்ப் தேவையே இல்லை, புரிஞ்சுதா? அப்பதான் இங்க எதுவும் வேலை இல்லைல்ல, வாங்க என்ன அவுட்டிங் போலாம், ரொம்ப போர் அடிக்குது. நானும் ஒன்று சொல்கிறேன், தப்பாக வச்சுக்காதீங்க. உங்கள் மச்சான் பொண்ணு தான். ஒருத்தன் பேசவே இல்லாமல் அமைதியாக இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்காளே, அது எப்படி? அதுதான் தெரியல. நம்மளாம் ஒருத்தன் பேசலைன்னா சீன் இல்லைன்னா அதோட அவங்க பக்கம் திரும்பி பார்க்க மாட்டோம். ஆனால் இவங்கெல்லாம் ஏன் தான் இப்படி இருக்காங்களோ? பொண்டாட்டி மன்னிச்சியா இல்லையா? பதில் சொல்லு. மன்னிச்சியா இல்லையா? மன்னிச்சியா இல்லையா? பேசு. அமைதியா இருக்காத. இம்பு காய் பிடிச்சான விம்பு தானே. சரி அப்புறம் பார்த்துக்கலாம். அங்கத்த வாங்க. என்ன இடிக்கே ஒரே புராணமா இருக்கு. இது வாங்கி வந்திருக்கு, அது பேக் பண்ற, அது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதான் என்ன எதுவும் பார்க்கணும் ஓடி வந்துட்டோம். ஓடி வந்துட்டீங்க. சாதாரண ரிட்டர்ன் கிஃப்ட் தானே, அது வரைக்கும் அதான். நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வாங்காத. இவ்வளோன்னு வாங்கி வச்சு என்ன பண்றது? சரி இந்த மாதிரி பெருசா வாங்கி வைக்கிறது. பார்க்கலாம். அதிகமாக கவலைப்படுற. என் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது அதெல்லாம் கொடுத்து அமைச்சிடலாம். அது அவங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு ரெண்டும் ஒண்ணுதாம்மா. என்னென்ன சொல்றீங்க? கிட்ட இருந்தா நம்ம கிட்ட இருந்த மாதிரி, நம்ம கிட்ட இருந்தா அவ கிட்ட இருந்த மாதிரிமா. ஆனா மம்மி இதை தெரிஞ்சுக்க பாதி பலகாரத்துல இருந்து எழுந்து வந்திருக்கீங்க. ஆமாண்டி ஆமா. நீ மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸும் அப்புறம் தான் இல்ல டாபிக் மாத்துறதுல. என்ன ஓ அங்க இப்பவே எல்லாரும் முடி கிட்ட தாங்க இருக்கேன். பத்தல. என்னைக்குதான் பத்தி இருக்கு. இதெல்லாவா? இல்லாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எனக்கு அப்பவே தெரியும் புடவை கட்டா தள்ளி வைப்பேன். இது என்னங்க புது பொருளையா இருக்கு. எப்பவுமே நீ அப்படித்தானே, அப்புறம் என்ன? அப்படிலாம் இல்ல. அப்ப ப்ரூவ் பண்ணும். எப்படி ப்ரூவ் பண்றது? அவன் கொடு. என்ன நான் எனக்கு எப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை. சரி கூல் டைம் ஆகுது. அவங்கிட்ட கொஞ்சம் கொள்ளலான்னு பார்த்தா இதுல ஒவ்வொன்றும் நந்தி மாதிரி வந்து நிக்கல, கடுப்பா இருக்கு. சரி பொறுமையா பார்த்துக்கலாம். என்னத்த பொறுமையா இருக்குது, கடுப்பா இருக்கு. கொஞ்சம் கொள்ளலான்னு பார்த்தா எதுவும் வர மாட்டேங்குது. அவன் அதுக்கும் மேல எவ்வளவு ரேட் வந்திருக்கேன். என்ன ஒரு பார்வை பாக்குறேன்னா பாரு, கொஞ்சம் அதை விட்டு அசையில. மேல பாக்குறாங்க, அமைதியாயிரு. மெத்த அமைதி. சரி நீங்க வேலையை பாருங்க, இதுதான் பார்க்க வந்தோம். நாங்களும் போய் வேலையை பாக்குறோம். சரி மம்மி. வேலை முடிச்சா கீழே வாங்கண்ணா. வரோம். நான் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு வேலை விடாது, நீங்க வேலையை பாருங்க. ஓகே அத்தா. உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன பார்த்து பேசுறீங்களா, என்கிட்ட பேசுறீங்களா?
இவ வேற நேரம் கிட்ட நேரத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா.